தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதனம் கலியுதயம் காஞ்சமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவம். ஒரு தலைப்பு இப்படி இருந்தவா எப்படி ஆனா. இப்படி இருந்தவா எப்படி ஆனா. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள். நீங்கள் கேட்காத நிறைய சம்பவங்கள் மிஸ் பண்ணதெல்லாம் அதில் வரலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. பெரியவா கொடுத்த புத்தியில் தான் அதை சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது பண்ணி ஷேர் பண்ணி எல்லோரும் பார்க்க வைக்கணும். நிறைய பேர் நீங்கள் தினமே பார்க்கணும். அதுதான் என்னோடய விருப்பம். அப்புறம் பெரியவா உங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கட்டும். இது ஸ்ரீ குருஜி ராம் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டேன். ஒரு நாள் மகாபெரிவா காஞ்சி மடத்தில் இருக்கச்சே ஒரு கல்யாணமான ஒரு பெண்மணி வந்திருக்கா. நடுத்தர ரொம்ப வயசாகலை. அப்போ கல்யாணம் ஆகி இருக்கா போல இருக்காவோ. அவன் மகாபெரிவா கிட்ட சொன்னால், பெரியவா அனுகிரகத்தில் என்னோட கல்யாணம் நடந்தது. ஆனால் என்னோட ஆத்துக்காரரோட சம்பளத்தில் அவரும் அவரோட என்னோட மாமியாருக்கும் 2 பேருக்குமே போராது அவரோட சம்பளம். நான் பட்னியாக தான் தினமும் இருக்க வேண்டியிருக்கு. மகாபெரிவா தான் ஏதாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவள் சொன்னான். மகாபெரிவாவுக்கு கைங்கறி பண்ணியிருந்த ஸ்ரீகண்டன் மாமா கேட்டார். அவரை பார்த்து பெரியவா கேட்டார், இவ என்ன சொல்கிறா? பெரியவா எப்படி அப்படி தான் கேட்பா எப்போவுமே. அவர் அதெல்லாம் சொன்னார் எல்லாத்தையும். பெரியவா அவகிட்ட சொன்னால், நீ குழந்தையா இருக்கச்சே உங்கள் தோப்பனார் தாய் தந்தையர்கள்லாம் இந்த சோஸ்திரத்தை சொல்லு அதை சொல்லு இதை சொல்லுன்னா நீ அது ஒரு பெரிய இதுவாக தானே பண்ணிட்டு இருந்த. சரி பரவாயில்ல. ஆதி ஆச்சாரியால் சொன்ன கனகதார சோஸ்திரம் அன்னபூர்ணாஷ்டகம் 2த்தையுமே நீ தனம் பாராயணம் பண்ணு அப்படின்னா பெரியவா 2 கையும் ஒசத்தி ஆசீர்வாதம் பண்ணார். அந்த பொண்ணு ஸ்ரீகண்ட மாமாவை தனியாக பார்த்து கேட்டால், இந்த ஸ்லோகங்கள்லாம் ஏன்னா பெரியவாளே சொல்லிட்டாலே, நீ சின்ன வயசில் நீ உன்னுடைய பேரண்ட்ஸ் ஸ்லோகத்தை சொல்லுன்னா நீ பண்ணலையே அப்படின்றத பெரியவா இப்போ சொல்கிறா. இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்கே கிடைக்கும்னா அவர் சொன்னார், இதில் ட்ரிப்ளிகேனில் ஒரு கடை சொன்னார். இல்லைன்னா டி நகரில் சிவா விஷ்ணு கோவில் வாசலில் ஒரு புஸ்தக கடை இருக்குது, அங்கே இந்த ஸ்லோகம் கிடைக்கும் அப்படின்னாரு. சரி அவன் என்ன பண்ணால், மடத்துலேருந்து நேராக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிவா விஷ்ணு கோவில் வாசலில் இருக்கக்கூடிய அந்த இதுலேருந்து ஸ்லோக கடையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டா அந்த ஸ்லோக புக்கை. 15 நாள் சொல்லியிருப்பா போல இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருக்கா. 15 நாளுக்குள்ளேயே என்ன ஆகிடுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வாத்துக்கு ஒரு கம்பெனியில் இவருக்கு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கார். அது எப்படி போச்சு என்ன விஷயம்னு தெரில. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், அவர் கிளம்பி அங்கே போயிருக்கார் மெட்ராஸ்லேருந்து. கஷ்டப்பட்டு அங்கே உழைக்கிறத பார்த்துட்டு அங்கே போய் சேர்ந்துட்டார். அவருடைய சூப்பர்வைசர் என்ன பண்ணார், இவரை பாம்பேயில் இருக்கக்கூடிய அவருடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், ப்ரொமோட்டும் பண்ணார் மேனேஜராக. அப்போது 10,000 ரூபான்றது 60,000 ரூபா ஆச்சு அவருக்கு சேல்ரி. அது தவிர அக்காமடேஷன் ஃப்ரீயாக கிடச்சிது அவருக்கு. அது பாம்பேயில் இருந்தார். எல்லாமே அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிட்டு தான் போனார். கோயம்புத்தூர்லேருந்து நேராக இப்போது பாம்பேக்கு போயிட்டார். அங்கே 1 வருஷத்துக்குள்ளே அவர் வேலை நல்லா செய்கிறாரு, உழைக்கிறார், நல்ல வேலை செய்கிறார், நல்ல புத்தி வேறு இருக்குது. உழைச்சா மொத்தம் போகாது, புத்தியும் நல்லா இருக்குது. அதனால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு சம்பள இது இன்க்ரிமெண்ட் வந்துகிட்டே இருந்தது. 1 லட்சத்துக்கு அவருக்கு சம்பளம் அதிகமாகிடுது, 1 லட்சம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அக்காமடேஷன் இப்போ சிங்கிளாக இருந்தது, ஃபேமிலி அக்காமடேஷன் ஆச்சு. கார் ஃப்ரீயாக கொடுத்தா, பெட்ரோல் கொடுத்தா. இதுக்கு மேலே அவருக்கு என்ன வேணும்? அதனால் அவர் அம்மா இருக்கா கூட, இங்கே மெட்ராஸில் இருக்க அம்மாவும் பொண்டாட்டி 2 பேரையும் அங்கே வர சொன்னார்.
பாம்பேயில் வந்தவொடனே பாம்பேயில் அவள் இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் மொத்தமாக மகாபெரிவாளை பார்த்து ஒரு வருஷம் ஆயிருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளவு நடந்துடுது அப்படின்னா பெரியவா எப்படி நம்ம பரமேஸ்வரன்னு சொல்லாமல் இருக்க முடியும்? யாரோ ஒரு பெண்மணி வந்திருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி பெரியவா வந்து நீ இந்த ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் அவள் சொன்னதுக்கு இப்படி ஒரு பலன் கிடைக்கிறதா அப்படின்னா பெரியவா மகாபெரிவாங்கிற பரமேஸ்வரன் நம்பணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவளுக்கு வந்து இதை மனசில் ஒரு உறுத்திகிட்டே இருந்தது, பெரியவாளை போய் பார்த்து நம்ம கிருத்தஜ்ஞையை சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா 10,000லேருந்து 60,000 ஆகி அதுக்கப்புறம் 1,00,000த்துக்கு ஆகி இப்போ வந்து ஃபேமிலி அக்காமடேஷன் ஆகி கார் வந்திருக்கு. இவள் என்ன பண்ண, அவள் கிளம்பி அங்கே அம்மாவும் இவளும் வந்து இந்த மாட்டு பொண்ணும் கிளம்பி அங்கே போயிட்டான். அந்த பாம்பேயில் அவள் கூட இருந்துட்டு அதுக்கு நடுவில் என்ன பண்ணால் அவளுக்கு ஆசை ஒன்று வந்தது, நம்ம கிளம்பி நம்ம புது கார்லேயே கம்பெனி கொடுத்தா அவருக்கே இது கொடுத்துட்டா அந்த காரை. அந்த காரில் கிளம்பி நம்ம வந்து பெரியவாளை போய் தரிசனம் பண்ணி நம்ம கிருத்தஜ்ஞையை சொல்லிட்டு வருவோம் அப்படின்ட்டு 3 பேருமா கிளம்பி காரில் அங்கே வந்தா. வந்து பெரியவா கிட்ட வந்து காஞ்சி மடத்தில் காரில் வந்து சேர்ந்தா. வந்துட்டு அவள் சொன்ன அந்த பெண்மணி சொன்னால், 1 வருஷம் முன்னாடி நான் வந்து என்னோடய குறைய உங்ககிட்ட சொல்லி அழுதேன். ஏன்னா அப்போ அன்றைக்கி அவ்வளோ அழுதுருக்கா. அந்த நான் சொன்னேனான்னு தெரியல, ரொம்ப அழுதுருக்கா. என்னை வந்து நீங்கள் கனகதார சோஸ்திரமும் அன்னபூர்ணாஷ்டமும் பாராயணம் பண்ணணும்னு சொன்னேன். நான் சொன்னேன். ஆனால் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் என்னோடய ஆத்துக்காரர் இப்போ நல்ல ஒரு போஸ்டரில் இருக்கார், பாம்பேயில் இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னான். நாங்கள் ஒரு நல்ல ஸ்திதிக்கு வந்திருக்கோம், எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் தான் அப்படின்னு அவள் சொன்னான். பெரியவா அதுக்கு கொடுத்த பதில் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் பெரியவா நம்ம பரமேஸ்வரனுங்கிறோம். பெரியவா சொன்னால் ஆதி ஆச்சாரியால் பரமேஸ்வரனோட அவதாரம். அப்போ இவர் மட்டும் என்ன, மகாபெரியவாளும் பரமேஸ்வரன் அவதாரம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறார் பெரியவா, ஆதி ஆச்சாரியால் பரமேஸ்வரனோட அவதாரம், அவர் சத்தியம். அவர் தயார் பண்ண இந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணால் அது எப்படி சத்தியமாக இல்லாமல் போகும் அப்படின்னு பெரியவா ஒரு கேள்வி கேட்குறார். ஆதிசங்கர சத்தியம்னா இதெல்லாம் சத்தியம், இப்போ பெரியவா சத்தியம்தான். அதனால் இப்படி இருந்தவா எப்படி ஆனா அப்படின்னா பெரியவாவோட அனுகிரகம் இருந்தால் ஆவா. ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபெரிய பாதமே சரணம், மகாபெரிய பாதமே சரணம்.